ஆல்ரைட் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம கோடி ரோட்ஸ்க்கும் ராண்டி ஆர்டனுக்குமான கான்ட்ராக்ட் சைனிங் இன்றைக்கி முடிஞ்ச ஃப்ரைடே நைட்ஸ் பண்ணிட்டு நடந்திருப்போம். அப்படி என்னத்தை தான் தப்பாக பேசிட்டாருன்னு தெரில. ஃபைனலி பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் வில்லன் ஆகி இன்றைக்கி கோடி ரோட்ஸை புரட்டி அடிச்சிருப்பாரு. அப்படி என்ன நடந்தது, இவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பற்றி தாய்மொழி தமிழில் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாக ரெஸ்லிங் கிங்க்கு வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ஸ்மாக் டவுன் ஆரம்பிக்கும் போதே சொன்னாங்க இன்றைக்கான மெயின் ஈவெண்ட் வந்து ராண்டி ஆர்டனுக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போதில்ல, அதோடைய கான்ட்ராக்ட் சைனிங் தான். நிக்கோ ரோட்ஸும் வராரு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் எல்லாருக்கும் வணக்கம். ட்ரூ மேக்கின்டர் இந்த டபிள்யூடபிள்யூ விட்டு நான் குயிட் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் டபிள்யூடபிள்யூக்கு வந்துட்டான். அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவன் ஜேக்கப் ஃபாட்டு அட்டாக் பண்ணியிருக்கிறான். அதுக்கான பதிலை அடுத்த வாரம் வந்து கண்டிப்பாக ஜேக்கப்புக்கு தெரிவிச்சாகணும். சரி, அது ஒரு லைனில் இருக்குது. இன்றைக்கி நம்ம அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்கான கான்ட்ராக்ட் சைனிங்க்கு வந்திருக்கிறோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ப்ளீஸ் வெல்கம் டு வைப்பர் ராண்டி ஆர்டன் அப்படின்னு சொல்லிட்டு ராண்டி ஆர்டனை அன்போடு வரவேற்கிறாங்க. மனசை வரும்போது எல்லாருக்கும் கை கொடுத்து ஆரவாரத்தோட அந்த குழந்தை முகம் சொல்லுவாங்கள்ல, அப்படி வந்தார். அதுக்கப்புறமா அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ்னு சொல்லும்போது அவரும் குழந்தை முகத்தில் தெய்வமாக வந்தார். ஸோ ரெண்டு பேருமே குழந்தை முகத்தின் தெய்வமாக வந்து ரெண்டு பேருமே ஒரு பேபி ஃபேஸாக கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறாங்க. ராண்டி ஆர்டனோட வரவேற்பை பார்க்கணும். வா மச்சான் கெட்டி பிடிச்சிக்கலாம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே நினச்சேன் ஏதோ ஒன்று நடக்குதேன்னு. அதே தான் நடந்துருச்சு. சரி, இப்போ கான்ட்ராக்ட் சைனிங்காக ரெண்டு பேரையும் உட்கார வச்சாச்சு. ஆனால் ராண்டி ஆர்டன் உட்கார மாட்டுக்காருங்க. அட்டாட்ட பாசம் மலையை பாருங்களேன். கோடி ரோட்ஸ் நண்பன் என்ன உட்கார சொல்லுங்க. நிக்கோ ரோட்ஸ் கை கொடுங்கய்யா, கை கொடுங்க. எத்தனை தடவை உங்களுக்கு காரக்கவே போட்டுருக்கேன், அதெல்லாம் மண்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கை கொடுத்து ஒரு மிகப்பெரிய நல்லவனாட்டும் ராண்டி ஆர்டன் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறமா கோடி இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. நண்பா இதை எதிர்பார்க்கவே இல்லை. ரெஸ்ல்மேனியாவில் நான் கூட மோதுவேன்னு. இது உண்மையிலே ஒரு பெரிய ட்ரீம் தான். உனக்கு ஞாபகம் இருக்குதா? 2007 என் வாழ்க்கையில் மறக்க முடியாத இயர். என்னுடைய லெகசி அந்த நேரத்தில் தான் ஆரம்பிச்சது. நீ ஒரு டீம் கிரியேட் பண்ண, அதில் நான் ஒன்றா அப்போ பார்ட்னராக சேர்ந்தேன். நமக்குள்ள ரெஸ்ல்மேனியாவில் ஒரு மேட்ச் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறமா மீண்டும் நீயும் நானும் சண்டை போடுவோம் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் சேம் ரெஸ்ல்மேனியாவில். உண்மையிலேயே இதெல்லாம் ஒரு கோல்டன் மூமெண்ட். உண்மையை சொல்லணுன்னா என்னுடைய கெரியரில் நான் டபிள்யூபிள்யூ சாம்பியன் ஆனதுக்கும் 3 முறை டபிள்யூபிள்யூ சாம்பியன் ஆனதுக்கும் ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அது நீ தான். ஏன்னா நீ 14 டைம் ஹெவி வெயிட் சாம்பியன். இந்த 14 டைம் அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ வெற்றி பெறுப்ப அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நான் இப்போ 3வது முறையாக டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்பை போன வாரம் ட்ரூ மேக்கின்டர் கிட்ட இருந்து வெற்றி பெற்றிருக்கிறேன். நான் சந்தோஷமாக இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறேன். ஏன்னா ஒன்றை மாதிரி ஒரு நேர்மையான ஒரு நல்ல மனுஷன் கூட ரெஸ்ல்மேனியாவில் மோதுறதை பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணிட்டாரு. இப்போது ராண்டி ஆர்டன் பக்கம் அந்த கான்ட்ராக்டை தள்ளி நீயும் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லாது. இப்போ ராண்டி ஆர்டன் உருக ஆரம்பிக்கிறாரு, மெழுகாட்டும் உருக ஆரம்பிக்கிறாரு. மச்சான் கோடி, நீ சொன்னதெல்லாம் சரிதான்ப்பா, நான் 14 டைம் ஹெவி வெயிட் சாம்பியன் தான், எல்லாம் ஓகே தான். ஆனால் இப்போ இங்கே ஹீரோ யார்? நீ தானே, நீ தான் ஹீரோ. மக்களுக்கெல்லாம் ஒன்று தான் பிடிக்குது. நான்லாம் வந்து பழைய ஆளாயிட்டேன். என்னெல்லாம் மக்களுக்கு பிடிக்குமா அப்படிலாம் தெரில. ஆனால் நான் ஒன்று சொல்லி ஆகணும். இந்த கான்ட்ராக்டை காட்டிலும் எனக்கு முன்னாடி பார்த்தேன்னா அந்த லோகோ ஜொலிச்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா இந்த ரெஸ்ல்மேனியா லோகோ அப்படிங்கிறது ரொம்பவே பெருமைக்குரியது. இப்போ நான் இந்த கான்ட்ராக்டில் சைன் போடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். நான் இந்த வருடம் ரெஸ்ல்மேனியாவில் மெயின் ஈவெண்ட் ஆடுவேன் அப்படிங்கிறது என் கனவுல கூட நினச்சி பார்க்கல. இது என்னுடைய 3வது மெயின் ஈவெண்ட். என்னை விட நீ அதிகமாக மெயின் ஈவெண்ட் ஆடிருக்க, சந்தோஷம்தான். இந்த வருஷம் மெயின் ஈவெண்ட்டை நான் இந்த ஜொலிக்கிற ரெஸ்ல்மேனியாவில் திஸ் சாம்பியன்ஷிப்புக்காக நான் வந்து மோத போகிறேன். எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அதுவும் வேணும் இதுவும் வேணும்னு. என் வாழ்க்கையில் நீங்களாம் சொல்லிட்டு இருக்கீங்க இந்த 14 டைம், அதை அப்படியே எரேசர் வச்சு அழிச்சிட்டு எனக்கு 15 டைம் சாம்பியன் ஆகணும்னு தெரியும். பட் ஆனால் நீ போன வாரம் ட்ரூ மேக்கின்டரை வீழ்த்தி சாம்பியன் ஆகும்போது எனக்கு ஒன்று புரிஞ்சுட்டு, நீ ஒரு டஃபஸ்ட்டு காய். ஒன்றா நான் எப்படி வீழ்த்துவேன்னு தெரில, இந்த கோல்டன் டைட்டில் எப்படி வின் பண்ணுவேன்னு தெரில. ராண்டி இந்த நேரமாக தான் எனக்கு பிடிச்சிருக்குது. ராண்டி, நீ எப்போவுமே என்னுடைய நண்பன் தான். ஒன்று புரிஞ்சுக்கோ, உன்னால் முடியாதது எதுவுமே இல்லை. நீ முடிஞ்சதுனால தான் 14 டைம் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண.
14 டைம். இந்த தடவையும் நீ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைவை. அஃப்கோர்ஸ் நான் கொஞ்சம் டஃபஸ்ட் காய் தான், ஆனால் நீ கொஞ்சம் முயற்சி பண்ணால் என் கூட நீ சண்டை போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரிகர் பண்ணி விடுறாரு. அதாவது கீ கொடுப்போம்ல, அதாவது நீ என்ன வேணால் சண்டை போடு, நீ 15 டைம் சாம்பியன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வரல, நீ என்ன வேணால் முயற்சி பண்ணிக்க, ஆனால் நான் தான் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா பஞ்ச புகழ்ச்சி மாதிரி தன்னைத்தானே புகழ்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ராண்டி ஆர்டனும் மண்டையை ஆட்டிக்கிட்டு இருக்காரு, பூமு பாடு மாதிரி மண்டையை ஆட்டிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா 2 பேருமே குழந்தை ரூபத்தில் குல தெய்வம்ல, அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 2 பேருமே அப்படி பேபி ஃபேஸாக இருக்கிறாங்க. ராண்டி ஆர்டனும் பார்த்தீங்கன்னா சரி கோடி நீ சொன்னதெல்லாம் சரி தான், இப்போ நான் இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணணுமா, சரி கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டில் சைன் பண்ணிட்டாரு. பண்ணதுக்கப்புறமா ராண்டி ஆர்டனுக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் இருக்கிற உறவை காப்பாற்றது விதமாக 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க, ஹக் பண்ணிக்கிறாங்க அண்ட் கை கொடுத்துக்கிறாங்க. என்னம்மா அம்மா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே நெருக்கமாகவே இருக்கிறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் தான் ராண்டி ஆர்டனுடைய சேஞ்சிங் ஆரம்பிக்குது. நான் ஆல்ரெடி சொன்னோம்ல, குழந்தை ரூபத்தில் தெய்வம்ல, குழந்தை ரூபத்தோடைய கொலகாரண்டா. ராண்டி ஆர்டனை பற்றி முழுசாக தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். நம்ம ராண்டி ஆர்டன் இவ்வளோ நல்லவனாக நடிக்கிறான்னா ஏதாவது ட்விஸ்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஏண்டா நான் என்ன இன்னும் பைத்தியக்காரன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்தால் சரஸ் பாப்புலடா, நான் தாண்டா வில்லன்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸோடைய கொட்டையிலே ஒரு அடி. சே, ஆனால் எனக்கு என்னன்னு தெரியலங்க, அந்த கோடி அடி வாங்கும்போது கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, சரியான அடி. ஆனால் நம்ம ராண்டி ஆர்டன் இந்த பழைய வெள்ளத்தனத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஏண்டா நான் 15 டைம் ஜாமீன் ஆக மாட்டேன், எனக்கு எப்படி ஆகணும்னு தெரியுண்டா அப்படிங்கிற ஒரு வில்லத்தனத்தோட கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணி அப்படியே கீழே தரன்னு இழுத்து அந்த கமெண்ட்ரி டேபிள் பக்கம் கொண்டு போயிட்டார். டேபிள் பக்கம் தள்ளி அப்படியே ஒரு மூலையில் தள்ளி விட்டார். சரி அவ்வளோதான், கோடி ரோட்ஸோடைய ஹீல் கேரக்டர் ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா ஹீல் கேரக்டர்னால் எப்படி இருக்கணும்? இப்போ வழக்கமாக கோடி ரோட்ஸ் பாதிக்கப்பட்ட ஒரு ஃபேஸ் ரிசல்ட் ஹீல் ஆகும்போது எப்படி காட்டுவாங்க? கோடியோடைய முகத்தில் தக்காளி சட்னி வடிகிற மாதிரியும், ஏன்னா அது ஃபேக் பிளட்டு தான் எல்லாருக்கும் தெரியும்ல. ஸோ பிளட்டு வடிகிற மாதிரியும் அதை பார்த்து மக்கள்லாம் ஐயோ பாவம் கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி பண்ணுவாங்களா. அதனால் நம்ம கோடி ரோட்ஸ் கீழே படுத்துட்டார். அந்த நேரத்தில் மேக்கப் கரெக்டாக பண்ணிக்குவார் பிளட் வர்ற மாதிரி. நம்ம ராண்டி ஆர்டன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல் ஸ்டெப் எடுத்து அவருடைய மண்டையிலே ஒரு அடிச்ச அடியில் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அப்படியே மூஞ்சி அடிச்சோட ரத்தம் தெரிக்குமே, அதே மாதிரி தெரிச்சிருச்சு. ராண்டி ஆர்டன் அடிச்சு அடியில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸோடைய மண்டை பொலாந்து உடம்புல இருக்கிற 25 லிட்டரும் ரத்தமும் வெளியே வந்துட்டு, உடம்புல இருக்கிறது 6 லிட்டர் தானே கேட்டிங்கன்னா நமக்கு தான் 6 லிட்டர், அவங்களாம் நார்மல் பர்சன் இல்லை, இஸ் த சூப்பர்மேன்ஸ். அவங்களுக்குலாம் 30% 30% மேலேயே பிளட் இருக்கும் சரியில்ல. அதுலேருந்து எக்கச்சக்கமாக பார்த்திங்கன்னா ஒரு மூலையிலேருந்து வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. என்ன ஒரு ஆச்சரியம்னா நமக்கு காயம்பட்டாதான் பிளட் வரும், ஆனால் கோடி ரோட்ஸுக்கு காயம்படாமையே பிளட் வரும். அதுதான் அதிசயம், உலக அதிசயம். கரெக்டு தானே? சரி நம்ம மேட்ரு வருவோம். ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காரு. ரெஃப்ரி அந்த ஜெல்லி ரோலு மண்டையன் எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ராண்டி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, வேண்டாம் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தலைவன் கேட்குற மாதிரி இல்லை, ரசிகர்கள் மத்தியிலும் ஐயோ பாவம் கோடி ரோட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது பார்த்தீங்களா இது ஃபேக் பிளட்டுன்னு எல்லாரும் தெரியும். பட் இருந்தாலும் நம்மளும் ஒரு கூவுன்னு சொல்லிட்டு கூறானுங்க. சரி அதுக்கப்புறமா அந்த ஸ்டீல் ஸ்டெப்பில் கோடி ரோட்ஸோடைய மண்டையை போட்டுட்டு அந்த ஸ்டீல் சேர் எடுத்து கோடி ரோட்ஸோடைய மண்டையை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ரெஃப்ரீஸ் எல்லாருமே தடுத்துடுறதுனால இந்த இடத்த விட்டு நம்ம ராண்டி ஆர்டன் போயிட்டார். அதுக்கப்புறமா கோடி ரோட்ஸை எல்லாருமே சோகத்தோடு பார்க்குறாங்க. ஐயோ கோடி ரோட்ஸுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ண அப்படின்னு தெரியாமல் எல்லாருமே கோடி ரோட்ஸை ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு நபராக பார்க்குறாங்க. அதான் ஸ்டார்டிங்லேயே சொன்னோம்ல, குழந்தை ரூபத்தின் இவர் குலதெய்வம்னா இவர் குழந்தை ரூபத்தோட குலதெய்வம் இல்லை, ராண்டி ஆர்டன் கொலைகாரன். அதனால் அப்படியே கோவத்தோடு போயிட்டார். ஸோ அதுக்கப்புறமா கோடி ரோட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சென்ட் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ராண்டி ஆர்டனுக்கு ஆத்திரம் தீரலை. ஓடி இந்த ஸ்டீல் சேரை கீழே போட்டார்ல, அப்படியே எடுத்து கோடி ரோட்ஸோடைய மண்டையில் ஒரே போடு அம்புடு தான். கோடி ரோட்ஸ் அப்படியே மட்டையாகிட்டார். ராண்டி ஆர்டன் முழுக்க ஒரு பியோர் ஈவிலிசமாக நிற்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு சேரை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சாம்பியன்ஷிப் பக்கம் போய் அப்படியே எடுத்து பார்க்குறாரு. ஏண்டா இந்த ஜொலிக்கிற ரசல்மேனியா டைட்டில்லாம் நான் சும்மா பார்த்துட்ருக்கேன், இது எனக்குடா, அதுக்காக தான் இவ்வளவும் அப்படிங்கிற மாதிரி இந்த டைட்டில் அப்படியே தட்டி தடவை இந்த ஷோவை முடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஓப்பனிங் நல்லா இருந்தது. ஸோ இதுக்கப்புறமா இந்த ஸ்டோரி எப்படி டெவலப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். நம்ம ராண்டி ஆர்டன் உண்மையிலேயே மகா நடிகன்.